plain ப்ளவுஸ் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி பைப்பிங் வைக்கிறதுக்கு சரிங்களா 2x2 பிட்டில் நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் வந்து உள்ள ஹெம்மிங் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்படி இல்லாமல் அதுலேயே சிம்பிளாக வந்துட்டு பைப்பிங் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நல்லா இங்கே பாருங்கள் கிராஸ் பீஸுங்கிறது கிராஸாக இருக்கணும். நல்லா இப்படி இழுத்தோம்னா இந்த எலாஸ்டிக் பாருங்கள் நல்லா நீண்டு வர தெரியும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக உள்ள ஃபோல்ட் ஆகும் சரிங்களா. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா. இது இந்த ஹூக்ஸ் பட்டியோ காஜா பட்டியோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இவங்க வந்து லெஃப்ட் சைடில் வந்துட்டு காஜா கேட்டுருக்கனால நான் அந்த பி வந்து லெஃப்ட் சைடில் திருப்பிக்கேன். ஸோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போது லைட்டாக இந்த கிராஸ் பட்டியை இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் நல்லா க்ளோஸில் காட்டுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃபூட்டை தூக்கிட்டு நம்ம நார்மலாக உள்ளே ஃபோல்ட் பண்ணி அடிக்கிற மாதிரியே தான் ஸ்டார்டிங் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் மட்டும் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது ஃபஸ்ட்டு நல்லா ரஃப் அடிச்சுக்கணும். ரஃப் அடிச்சுட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த 1/4 இன்ச் இருக்கு இல்லைங்களா. இந்த ஃபூட் வந்து கரெக்டாக இங்கே பாருங்கள் இந்த கிளாத் வந்து இந்த லைன் கிட்டேயே இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ஃபுட் கணக்கு வச்சுக்கோங்க. 1/4 இன்ச் 2 பாயிண்ட் அதே கேப்பில் ஈவனாக தைச்சிட்டே வரணும் சரிங்களா. ரொம்ப கிராஸ் பீஸை இழுத்துடக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த கழுத்து கர்வ் வர இடத்துலலாம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே பிகினர்ஸாக இருக்கீங்க. இந்த லைன் கிட்டேயே தான் படும் தெரியுங்களா. துணி இந்த லைனின் மேலேயே தான் வரணும் உங்களுக்கு ஸ்டிச்சு சரிங்களா. அப்படியே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சரிங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டிச் ஃபுல்லாமே கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கோங்க. அதுதான் ரொம்ப மெயின். நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கோணையாக கொஞ்சமாவது ஒரு பாயிண்ட்டாவது தள்ளி அந்த சைடு இந்த சைடு வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நீட்டாக வராது. நான் வந்துட்டு அப்படியே ஸ்டிச்சிங் போதே சொன்னால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் புரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டிச்சிங் போதே சிலதெல்லாம் நான் வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இதே வந்துட்டு பானைக்கும் இதே மாதிரி தான் என்ன ஊசியை நிறுத்தி அந்த சைடு திருப்பணும் சரிங்களா. பார்க்க ஆப்போசிட் சைடில் வரணும். இது வந்து கர்வ் அதாவது ரவுண்டு நெக் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து அப்படியே திருப்பிகிட்டே வந்துடலாம் ஒரு ஈவனாக சரிங்களா. இந்த பெண்டில் திருப்பும்போது மட்டும் நம்ம நிறுத்தக்கூடாது. நிறுத்தினோம்னா பானைக்கு மாதிரி கொஞ்சம் கிராஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ நம்ம அப்படியே ஈவனாக வந்து ஸ்டிச் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ என்னென்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்துட்டு எல்லா பட்டிக்குமே நம்ம கிராஸ் பட்டி ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் காமனாக ஸ்டிச் பண்ணிடணும். ஸோ இந்த எண்டு கிட்ட வந்ததையுமே சரிங்களா. இப்போ ஹூக்ஸ் பட்டியோ காஜா பட்டியோ ஏதோ ஒரு ப்ளவுஸோட ஆப்போசிட் எண்டு வந்தாச்சு. இப்போது கொஞ்சமாக ஃபோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள் இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிக்குவோம். இவ்வளோ தான் ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு பூட்டை ஜஸ்ட் மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு ரஃப் அடிச்சிடுங்க. இந்த ஸ்டெப்பும் நம்ம எப்பவும் பண்ணுறதாங்க. இந்த மாதிரி கச்சா போட்டுக்கோங்க. எல்லா கர்வாக இருக்கிற இடத்துலையுமே நம்ம வந்து கச்சா போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்து கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு அதே மாதிரி தான். ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் காமிச்சிட்டேன்னா அதே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுல் ரவுண்டுக்குமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா. இங்கேருந்து சரிங்களா இப்படி ஃபுல்லாக வந்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எப்படி சொல்கிறேன்னு கிளியராக பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உள் சைடு இப்படி இருக்கா பாருங்கள். உள் சைடு இப்படி இருக்குது. இப்போ நம்ம பைப்பிங் வைக்க போகிறோம். வெளி சைடில் இப்படி இருக்குது சரிங்களா. எந்த கிளாத்துமே இல்லாமல் வெறும் கிராஸ் பீஸ் வச்சு 2x2 பீட்டுக்கு பைப்பிங் வைக்கிறோம் சரிங்களா. இது வந்துட்டு 2x2 பீட்டுங்கிறதுனால சேம் அதே கிளாத்லேயே வந்து சும்மா ரஃபாக அந்த ஏஜ்டு பீப்புள்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான். ஸோ எல்லா பைப்பிங் சேம் கான்செப்ட் தான். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் போட்டாச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த உள் சைடில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்ட இடம் இருக்குது பாருங்கள். இது இந்த இடத்துல இருக்குது ஃபஸ்ட்டு ஸ்டிச் இந்த 1/4 இன்ச் கேப்பில் போட்டோம் இல்லைங்களா. அந்த ஸ்டிச்சு மேலே இந்த கிளாத்தை கொண்டு போய் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ பாருங்கள் இப்படி இருக்குது. இந்த நேர் உங்களுக்கு தெரியுதா. இங்கே பாருங்கள் இந்த மடிப்பு பகுதி இருக்கு இல்லைங்களா. இது மேலாப்பில் இது மேலே வைக்கணும். வச்சோம்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த ஸ்டிச் மேலேயே தான் வந்து இந்த கிளாத் போய் நிற்கணும். இதில் உங்களுக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா இந்த ஸ்டிச்சு மேலே தான் இந்த கிளாத் வந்து மேலே நிற்கணும் இப்படி. அப்போ தான் நம்மளுக்கு பைப்பிங் ஈவனாக வரும் சரிங்களா. ஏன்னா நம்ம 1/4 இன்ச் கேப்பில் இந்த 1.25 இன்ச் அகலத்தில் தானே நம்ம அந்த துணி எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ப்ராப்பராக இப்படி தான் பண்ணணும் சரிங்களா. இந்த ஸ்டிச் மேலே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் போடக்கூடாது. இப்போது இது வச்சதையுமே நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே மறுபடியும் குட்டியாக மாதிரி ஃபோல்ட் பண்ணோன்னா இந்த பாருங்கள் பைப்பிங் மாதிரி தெரியுதுங்களா. பைப்பிங் மாதிரி வந்துடுது பாருங்கள். ஸோ அப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபினிஷிங் நீட்டாக வரும். த்ரெட் பைப்பிங் இல்லாமல் கிளாத்லேயே வந்துட்டு கரெக்டாக ஓரமாக ஸ்டிச் போட்டுருங்க. அதாவது இந்த இடம் இருக்கு இல்லைங்களா. இந்த இடத்துல நம்ம ஃபோல்ட் பண்ண இடத்து மேலே ஸ்டிச்சிங் இருக்கணும் சரிங்களா. இப்போ நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் அப்படி தான் கிளாத்தை ஃபுல்லாமே ஃபோல்ட் பண்ணி அந்த இப்படி நம்ம மடக்கிறது வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்டிச் மேலே போய் நிற்கும் சரிங்களா. இந்த இடத்துல நிற்கிது ஸ்டிச் கிட்ட சரிங்களா. அதுக்கப்புறம் அதையே இப்படி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான். ஸோ நல்லா உருட்டி வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் பின்னால் எந்த மாதிரி ஸ்டிச் வந்துக்குன்னு காட்டுறேன். ஸோ எடுத்ததையுமே காட்டினோம்னா கொஞ்சம் அது அலைன்மெண்ட் மாறிடும். ஸோ நான் ஸ்டார்டிங்கில் காமிச்ச மாதிரியே
அந்த கழுத்து நெக்கு ஃபுல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பைப்பிங்கை நான் காமிச்சேன் இல்லைங்களா, அதே மாதிரி உருட்டி ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா சன்னமாக வேணுமா இல்லை கொஞ்சம் அகலமாக வேணுங்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு உருட்டி இந்த மாதிரி லாஸ்ட்டில் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்படி ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபோல்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட ஃபைனல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். ஸோ உள் சைடில் வந்துட்டு நீங்கள் வேணும்னா ஹெம்மிங் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இன்னொரு ஸ்டிச்சும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ உள் ஃபினிஷிங் அப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா வெளிப்பக்கம் நல்ல பக்கம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் சொன்னது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.